சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை இலை, மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இட்லி மாவுலேயே இருக்க தண்ணியே போதும். பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உப்பு சேர்க்கும்போது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா இட்லி தோசை மாவுலேயே உப்பு இருக்கும். மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சால் சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இது போல் சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா செவக்க விட்டு எடுத்தால் சூப்பரான போண்டா ரெடி. பாருங்கள், 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். போண்டா பார்த்திங்க அப்படின்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்நாக்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.